நமது களம் டிவி, உண்மை உறக்க எப்போதும். வீட்டு நில தகராறு, நடவடிக்கை எடுக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்ட குடும்பத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அருகே உள்ள மேல்வேலம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நீண்ட காலமாக நிலவி வரும் வீட்டு நில தகராறு தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராஜேந்திரனின் மகள்கள் கவிதா, பிரியா, கௌசல்யா மற்றும் பவித்ரா ஆகியோருடன் குடும்பத்தினர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பல்வேறு அரசு அலுவலகங்களில் மனுக்கள் மற்றும் புகார்கள் அளித்தும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து அவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நியாயமான தீர்வு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சார், சோளிங்கார் தாலுகா, அம்மூருக்கு பக்கத்தில் வேலம் கிராமம் சார். இது வரைக்கும் நான் 25 வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த பிரச்சனை நடக்குது சார். நான் எத்தனையோ டைம் மனு ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், சர்வேருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். யாரும் சரி வர இது வரைக்கும் எந்த தீர்வுமே கிடைக்கல சார். குறுவட்ட அலுவலர் வராங்க, பார்க்குறாங்க, நேராக போயிடுறாங்க, அவ்வளோதான் சார். மனைகள் ஒரு மனு குத்தா வாங்க மாட்டேன்றாங்க சார், ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பெண்கள், வேலு, கார்த்தி, நிர்மலா, விஜயா, கிட்டத்தட்ட 25 வருஷமா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எங்களை ஒரே டார்ச். 4 பெண்களா இருந்துன்னு உனக்கு எதுக்கு நிலம், உனக்கு எதுக்கு வீடு, உனக்கு எதுக்கு சொத்துன்னு எங்கள் அப்பாவே நிலத்துக்கு இது வரைக்கும் 10 வருஷம் ஆகுது சார். எங்கள் அப்பா நிலத்து பக்கம் நீ எங்கே போய் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, ஒரு மண்ணும் பிடுங்க முடியாது, நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுக்கப்புறம் எல்லா சொத்தையும் அவங்க இப்போ என் அப்பாவுக்கு தேவை சொத்தை பொது இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்குறாங்க. நிலத்துக்கு பெண்களா இருந்துன்னு நீ எதுக்கு இங்கே நிலம் வர, உங்கள் அப்பா சொத்து உனக்கு யார் சொன்னது உங்கள் அப்பாவுக்கு சொத்து இருக்குதுன்னு? என்னை நிலத்துக்கு நான் போனால் என்னை தெத்தின்னு வராங்க சார். வராதுன்ட்டு விவசாய சங்க தலைவர்கிட்டையும் போனேன். விவசாய சங்க தலைவர் அப்பாக்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, போட்டு அந்த 2 அடி தானே கார்த்தி என்பவருக்கு விட்டு குத்துருன்னு சொல்கிறாங்க சார். அந்த 2 அடி நான் விட்டுடுறேன் சார். என்ன அங்கே வாழவில்லை சார். 25 வருஷமா டார்ச்சர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 20-30 கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் சார் ராணிப்பேட்டை ஸ்டேஷனில். இதே இடத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கையை வச்சுட்டாங்க சார், வீடு கட்டக்கூடாதுன்னு. 2 மாசம் அடுக்குமாரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க சார். அடுக்குமாரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அப்பவே இந்த இடம் அவங்களுக்கு சேர்ந்துன்னா கோர்ட்டு மூலியமா தீர்வு கொடுத்துருப்பாங்க சார். அதனால எந்த ஒரு தீர்வுமே அவங்களுக்கு சேர்த்துன்னு கொடுக்கல சார் ஸ்டேஷன்ல. எங்க காசு தான் சார். நான் செலவு 2 லட்ச ரூபாய் அது வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேன் சார் அப்பா கைக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் திஞ்சதுக்குமே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான். அந்த கை வஞ்சதுக்கு அம்மா வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலத்தாண்ட மாடு கட்டினா அவுத்து விட்டுறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு பில்லு சமைச்சிட்டு அவுத்து விட்டுறாங்க. நிலத்துக்கு போகக்கூடாதுன்றாங்க. ஒரு வரப்பு இல்லை, ஏரி கால்வாய் இல்லைன்ட்டு மனைக்காரிக்கையில கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தேன் சார். ஏரி தலைவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுனாங்க. பிடபிள்யூ ஏரி தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ணா ஏங்கல் ஏமா சொல்றேன்னு கேட்குறாங்க. அதிகாரிக்கு சொல்லுங்க, அதிகாரிக்கு சொன்னா உங்க ஊர் ஏரி தலைவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஏரி தலைவருக்கு இப்படியே என்ன சுத்த விடுறாங்க சார். இந்த கடந்த 2 வருஷமா இதே ப்ராப்ளமா நான் சுத்துறேன் சார். எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. 6 மாசத்துக்கு முன்னே இதே விஷயத்தால சேகர் என்றவர் தான் வித்தாரு சார் இந்த வீட்டை 2015. அது தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து தான். சேகர் என்றவரே அப்பா கையெழுத்து போடாது எப்படி வித்தாங்கன்னு தெரியல சார். இது மேல் பக்கம் தாத்தா பேர்ல வருது. வித்தாங்க சரி, வித்துட்டாங்க. ஒரு தாத்தா பையன் அவங்க வித்துட்டாங்க. அப்படி கூட அவங்க கேள் தானே சார். வேலுன்றவர், கார்த்தின்றவர் இடம் யார் கேள் வாங்கினாங்களோ அவங்க கேள் தான் சார் அளந்து வாங்கணும். இந்த மெயினான ரீசன் கூட காவல்துறையில எங்க கேள விசாரிக்கல சார். நீ யார் கேள் வாங்கினியோ அவங்க கேள கேளு அப்படின்னு காவல்துறையில என்னதான் மிரட்டுறாங்க சார். காவல்துறை என்னதான் மிரட்டுறாங்க. பத்திரம் எடுத்துன்னு வா. காவல்துறையில அந்த டைம்ல டியூட்டியில யார் இருந்தாங்களோ, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல டியூட்டியில யார் இருந்தாங்களோ அவங்கதான் மிரட்டுறாங்க சார். பாஸ்கர் என்ற சார் இருந்தாரு சார். அவர் அந்த காமனான ரீசன் கேட்டிருந்தாவே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது சார். அதுக்கப்புறம் என் தங்கச்சியை தள்ளிட்டாங்க, என் அம்மாவையும் அடிச்சிட்டாங்க.
நான் போய் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தேன் சார், எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்தேன், அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை ஸ்டேஷன்லேயும் மனு கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை சார். அளந்துக்குங்கோ என் இல்லைன்னா உங்களே தூக்கி உள்ள உட்கார வைப்பேன். வீட்டை எச்சரிக்கை அவங்கள 1 வருஷம் உள்ள தள்ளணும் சார். ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையுமே இல்லை. எங்களை தான் காசு கல்ல சொல்றாங்க. நான் வந்து அவங்க வீட்டை தாண்டி எனக்கு இடம் சேர்த்துன்னு சொல்லவே இல்லை சார். அவங்க இந்த வீடே கூட அவங்களுக்கு சேர்ந்தா நாங்க விட்டுறோம் தான் சார் சொல்றோம் ஸ்டேஷன்ல. ஆனா அவங்க இது வரைக்கும் அழகும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு சார், 6 மாசம் ஆச்சு சார் நான் அழகு சொல்லி. போன வருஷம் லாஸ்ட் பங்குனி மாசத்துல அழகு பிரச்சனை பண்ணாங்க, அலங்க சொல்லி விட்டோம், அழகவே இல்லை சார். எஸ்பி ஆபீஸ்ல ஒரு டைம் மனு கொடுத்தேன் சார், வாங்கினாங்க. நான் விசாரிக்க சொல்றேன் போமான்ட்டாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கொடுத்ததுக்கும் விசாரிக்க சொல்றேமான்ட்டாங்க. திருப்பி 2வது டைம் தங்கச்சி கைனிக்கு போக சொல்ல லேடிஸ் கார்த்தின்றவரும் நிர்மலான்றவரும் இங்க ஏன் வரேன்னு கெடபார் எடுத்துன்னு வராங்க சார் அடிக்கிறதுக்கு. மறுபடியும் போய் மனு கொடுத்தா அந்த மனு வாங்கவே மாட்டேன்றாங்க சார். நீங்க போங்க, நான் விசாரிக்க சொல்லிடுறேன், அவ்வளவுதான் சார். விசாரிக்க சொல்றேன். இதே தான் சார் இந்த கடந்த 30 வருஷமா இதே தான் சார் நடந்துன்னு இருக்கு. ஆனா எந்த தீர்வுமே கிடைக்கல சார்.